அவர்களெல்லாம் புற வாழ்க்கையே முடிவான வாழ்க்கை என்று கருதி அதை பற்றிய கருத்திலேயே இருந்து வருகிறார்கள். புற வாழ்க்கையை தழுவியதுதான் இந்த விதி என்பது. இந்த புற வாழ்க்கையும் அகமாகிய மனதை அடிப்படையாக வைத்து, அவர்களுடைய புத்தி அறிவை அடிப்படையாக வைத்து, அவர்களுடைய குணங்களை அடிப்படையாக வைத்து, அவர்களுடைய செயல்களை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடியது இந்த புற வாழ்க்கை. அப்ப அகத்தை கொண்டுதான் இந்த புறமும் இயங்குகிறது என்ற உண்மையை அவர்கள் சற்று நிதானத்தோடு ஆராய்ந்து அறிவதில்லை. அகத்தை புறத்தோடு இணைத்து பார்க்கக்கூடிய அகத்தினுடைய தன்மை எந்த அளவிற்கு அதனுடைய நிலை இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போலதான் புறத்தினுடைய வாழ்க்கை இருக்க முடியும் என்ற கருத்தை சரியாக எவரும் ஊற்றி கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய அக வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுவதில்லை. அதனால்தான் புறத்தை தழுவிய இந்த விதி என்ற ஒன்று வேகமாக இயங்கி வந்திருக்கிறது. அப்ப புற வாழ்க்கையில நடக்கக்கூடிய அவனுடைய நன்மை தீமைகள், அந்த நன்மை தீமைக்கு ஏற்ற பாவ புண்ணியங்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய முன்னேற்றங்கள், அவனுடைய தொழில்கள், இது போன்ற வாழ்வினுடைய புற வாழ்க்கையினுடைய சகல அம்சங்களையுமே அந்த விதி என்ற ஒன்றுதான் ஆக்கிரமித்துக் கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று எல்லோரும் நம்பி அதற்குரிய ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்ட சாத்திரங்களை துணையாக கொண்டு ஆதாரமாக கொண்டு வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். ஆனால் மதி என்பது முற்றிலும் அது அகத்தை சார்ந்தது, புறத்தை சார்ந்தது. அதாவது மதி என்பது அறிவு, ஆன்ம அறிவு. அந்த அறிவு என்பது முற்றிலும் மனிதனுக்கு புறத்திலே கிடையாது, அது மனிதனுக்குள்ளே உள்ளது, அகத்திலே உள்ளது. விதியினுடைய நிர்ணயம் புறத்தை வைத்து விதி என்பது நிர்ணயிக்கப்படுகிறது, அகத்தை வைத்து மதி என்பது துலங்குகிறது. அப்ப அவனுடைய அகத்திலே தான் இந்த மதி என்ற ஒன்று துலங்க வேண்டும் என்று. அதனால்தான் பெருமானார் இறைவனிடத்தில் எனக்கு மதி வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப மதி துலங்க பெற்றால் அகத்திலே மாற்றங்கள், அதாவது அவர்களுடைய கருவி கரணங்களிலே மனங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு சலனமற்ற சஞ்சலமற்ற ஒரு கரண நிலைகளை அவர்கள் பெறும்பொழுது எதிலும் கலங்காமல் குழப்பமடையாமல் தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அறிவை இந்த மதியின் மூலம் அவர்கள் பெற முடிகிறது. ஆகவே மதி என்பது அகத்திலே தோன்றி விளங்கக்கூடிய ஒரு நிலை. அது ஒளிநிலை அனுபவத்தின் மூலம் மனிதனுக்குள்ளே அகத்திலே விளங்கக்கூடிய நிலைதான் இந்த மதிநிலை அனுபவம் என்பது. பெருமானார் விதியெல்லாம் விளக்கென கொண்டேன், விதியெல்லாம் விளக்கென கொண்டேன், விளக்கலாம் கொண்டு விதி என வகுத்தேன். விதியெல்லாம் விளக்கென கொண்டேன், விளக்கெல்லாம் விதியென விளக்கலாம் கொண்டு விதி என வகுத்தேன். எதனால் மதியெல்லாம் பெற்றேன், நிதிநிலை நிறை அமுதம் உண்கின்றேன் என்று பெருமான் சொல்லுகிறார். இப்ப பெருமான் எடுத்துக்காட்டி இருக்கக்கூடிய இந்த பகுதியில இதுவரை விதி என்று சொல்லப்பட்டு உலகத்தாரால் நடைமுறைப்படுத்தப்பட்டு இயங்கி வந்திருக்கின்ற நிலைகள் அத்தனையும் விளக்கென கொண்டேன். நான் விளக்கி அவைகள்லாம் விளக்கு, இதுவரைக்கும் நடைமுறையில நடந்து வந்த விடயங்கள் அத்தனையுமே நான் இம்மார்க்கத்திற்கு, என்னுடைய மார்க்கத்திற்கு விளக்காக்கி கொண்டேன். அதாவது அவற்றை விளக்கிவிட்டேன். எதை விதி என்று உலகம் வகுத்து வந்ததோ அந்த விதியை என் மார்க்கத்தில், இந்த சுத்த சன்மார்க்க அனுபவ மார்க்கத்தில் விளக்கென கொண்டு விட்டேன்
அதாவது விளக்கி விட்டேன். அவைகளெல்லாம் இதற்கு விளக்கு, என்னுடைய மார்க்கத்திற்கு விளக்காகிவிட்டது. விளக்கு என்றால் நீக்கம் செய்யப்பட்டு விட்டது என்று பொருளின் அடிப்படையிலும், விளக்கெல்லாம் கொண்டு விதி என வகுத்தேன். எதையெல்லாம் விளக்கு என்று உலகம் வைத்திருந்ததோ அந்த விதிக்கு மாறானதையெல்லாம் விளக்குன்னு வைத்திருந்தார்கள், அதாவது நீக்கி வைத்திருந்தார்கள். அப்படி நீக்கி வைக்கப்பட்ட விஷயங்களை எல்லாமே நான் விதி என வகுத்தேன், அதுதான் விதி என்று நான் சொன்னேன் என்று பெருமான் குறிப்பிடுகிறார். நான் குறிப்பாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த விளக்கேற்றி வைப்பது என்று ஒரு சமய வழிபாட்டுக்கு உரியதும் மங்கள நிலைக்கு உரியதும் ஆன இந்த விளக்கேற்றும் பழக்கம், இது ஒவ்வொரு இல்லங்களிலும் சரி, காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி வைத்து இறைவனை வழிபடுவார்கள். பொழுது சாய்ந்ததும் இல்லங்களினுடைய வாயில் பகுதியிலே விளக்கேற்றி வைப்பார்கள் சிறிது நேரம். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்த விளக்கை உள்ளே எடுத்து சென்று அதை அமைத்து விடுவார்கள். இது போன்ற விளக்கேற்றி வைத்து வழிபடும் வழிபாட்டு முறை நம்முடைய மக்களிடத்திலே வழக்கமாக விதியாக கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு இல்லத்திலே எப்போதுமே தொன்று தொட்டு, அதாவது தடைபடாத ஒரு தீபத்தை, ஒரு விளக்கை வைக்கும்படியான ஒரு நிலை இதுவரை எங்குமே இருந்ததில்லை. ஆலயங்களிலே கூட எப்போதுமே விளக்கு எரிந்து கொண்டு இருந்ததில்லை. அவ்வப்போது, அதாவது அங்கு கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு வழிபாடு செய்கிற காலத்தில் விளக்கேற்றி வைப்பார்கள். மற்ற காலத்தில் அந்த கர்ப்ப கிரகத்தில் கூட விளக்கு அணைந்துதான் இருக்கும். மற்ற காலங்களில இந்த மின்சார விளக்குகள் போட்டிருப்பார்கள். ஆனால் நெய்யினாலோ அல்லது எண்ணெயினாலோ எரியக்கூடிய தீபம் எப்போதுமே எரிந்து கொண்டிருப்பதில்லை ஆலயங்களில். அதுபோல வீடுகளிலும் இல்லங்களிலும் எப்போதுமே விளக்கு ஏற்றுவதில்லை. இப்படி ஒரு விதியைத்தான் இந்த உலகத்தில் மக்கள் நடைமுறையாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விதியை மாற்றி தொன்று தொட்டு எப்போதுமே விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு நித்திய தீபத்தை, எல்லா இல்லங்களிலும் இந்த நித்திய தீபம் விளங்க வேண்டும், விளக்கு என்பது எப்போதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும், தீபம் எப்போதுமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தீப முன்னிலையில் பெருமான் உலகத்துக்கு காட்டியபடியால் இந்த தீபம் ஒளியானது எப்போதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு இல்லங்களிலும் விளக்கேற்றி வைத்து எப்போதும் தடைபடாத தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட சொன்னார்கள். இதுவே விதிக்கு மாறான, இதுவரை இருந்து வந்த நியதிக்கு புறம்பான ஒரு நிலையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் நல்லெண்ணெயில் விளக்கேற்றுவது என்பது அது வழக்கத்துக்கு மாறான ஒன்று. பெருமான் தான் நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றும்படி சொன்னார்கள். மற்ற கோவில்கள்லையும் சரி, வீடுகள்லையும் சரி, விளக்கு எண்ணெய் என்றும் விளக்குக்காக தயாரிக்கப்பட்ட எண்ணெய் என்று ஒன்றுதான் இருந்திருக்கிறதே தவிர அவர்கள் நல்லெண்ணெயில் விளக்கேற்றவில்லை. பெருமான் குறிப்பிடும் பொழுது எப்போதும் வழக்கமாக கொட்டை எண்ணெய்களை உபயோகிக்க கூடாது என்று ஒரு குறிப்பை தந்திருக்கிறார்கள். மற்ற இதுவரை வந்த மார்க்கத்தில் கொட்டை எண்ணெயைத்தான் அவர்கள் விளக்கேற்றுகின்ற வகையிலே அந்த எண்ணெயை உபயோகித்திருக்கிறார்கள். ஆனால் பெருமான் குறிப்பிடும் பொழுது கொட்டை எண்ணெயை உபயோகிக்க கூடாது. ஏனென்றால் அது அதம பட்சத்திற்கு, அதாவது மும்மல போக்கு என்னும் நிராகங்கார தன்மையை அது மனிதனுக்கு அனுபவமாக ஒளி வழிபாட்டின் மூலம் வழங்க இயலாது என்ற அடிப்படையில் நல்லெண்ணெயைத்தான் உபயோகிக்க வேண்டும், அல்லது பசு நெய்யினால் ஆன விளக்கை தான் வைக்க வேண்டும் என்று விதிக்கு மாறாக, இதுவரை நடந்து வந்த விதிக்கு மாறாக ஒரு செயலை உலகத்தில் வழக்காக, அதாவது அதை விளக்கி இதை விதியாக, எது விளக்கப்பட்டிருந்ததோ அந்த விளக்கை இவர் விதி என வகுத்தார். விதியாக இருந்ததை விளக்கினார், விளக்காக இருந்ததை விதியாக்கினார். இது போன்று ஒவ்வொரு காரியங்களிலும்
சுத்த சன்மார்க்க நெறிமுறைகளிலே வரும்பொழுது மனித தேகத்தை சார்ந்தும் மனிதனுடைய வாழ்க்கையை சார்ந்தும் இருக்கக்கூடிய உலக இயற்கைக்கு உடன்பாடான விஷயங்களை சமய மத வழிபாட்டிற்கு ஒவ்வாதது என்று விளக்கி வைத்த தன்மைகளை எல்லாம் பெருமான் விதி என்று, அவைகள் தவறில்லை, அவைகளுக்கும் இறை வழிபாட்டிற்கும் சம்பந்தமில்லை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உடலிலே ஏற்படக்கூடிய உடலை தூய்மையாக வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்பது பொது விதி. ஆனால் ஒளி இறைவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை வணங்குவதற்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகின்ற வகையிலே அவர்கள் ஒளி வழிபாட்டு முறையை கடைபிடிக்க வேண்டுமே தவிர உடலை தூய்மையாக வைத்துக் கொண்டு தான் இறைவனை வணங்க வேண்டும். அப்ப குளித்து சுத்தமாக அந்த ஆச்சார அனுஷ்டானங்களோடு இருந்துதான் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை மாற்றி எப்போதுமே இறைவனை வணங்குவதற்கு அவன் கருத்திலே வைத்து கருத்திலே இருத்தி இறைவனை ஏற்றுவதற்கு உடல் தூய்மை அவசியம் என்றாலும், ஆனால் அதை செய்துதான் இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறையை மாற்றி எப்போதுமே இறைவனை வணங்கலாம். காலையில எழுந்தோன்னே கைகால்கள் சுத்தம் பண்ணி பல் துளைக்கிட்டு உட்கார்ந்து இறைவனை தீப முன்னில் உட்கார்ந்து இறைவனை வணங்கலாம் என்ற ஒரு நியதி. இது சம்பிரதாயத்துக்கும் நடைமுறைகளுக்கும் ஒரு மாறான நிலை. இது போன்று ஒவ்வொரு விஷயங்களிலும் இப்போது வழிபாடு செய்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும், தெய்வத்தை வணங்கிவிட்டு தான் பூஜையை முடித்து விட்டு தான் உண்ண வேண்டும் என்ற வழக்கு. ஆனால் பசி என்று கண்டவுடன் பசி உணவு சாப்பிட்டு விட்டு பிறகு இறை வழிபாடு செய்யலாம் என்ற ஒரு, இப்படி சமய வழிபாட்டிற்கு மாறான, அதனுடைய சம்பிரதாயங்களுக்கு மாறான, அதாவது அந்த விதிக்கு மாறான விளக்கான செய்திகளை எல்லாம் தன்னுடைய சுத்த சன்மார்க்க நெறியிலே விதி என வகுத்து வைத்திருக்கிறார். அப்படி விளக்காக சொல்லப்பட்டதை எல்லாம் பெருமான் விதி என வகுத்திருக்கிறார் என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது. அது மட்டும் கிடையாது, இன்னும் மேலும் ஒரு சம்சாரி இல்லற வாழ்விலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவன் இப்படித்தான் இறைவனை வணங்க வேண்டும் அல்லது இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறாக சம்சாரியும் பூரணமாக இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஏதுவாக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை உலகத்திற்கு அறிவித்து, ஜீவகாருண்ய ஒழுக்கமுடைய சம்சாரி ஒருவன் பூரணமாக இறையருளுக்கு அவன் பாத்திரமாவான் என்ற ஒரு கருத்தையும் இங்கே பெருமான் சொல்லியிருக்கிறார். இதுவும் விதிக்கு மாறாட்டமான, விதிக்கு புறம்பான, விதியை விளக்காக்கி சொன்ன ஒரு விதிமுறையாகும். பெண்கள் அருள் நிறைக்கு உரியவர்களாக வர இயலாது. அவர்கள் மாயையின் சம்பந்தத்தை உடையவர்கள். மாதர் அறிவு என்பது பெரும் பேதமைத்து உடையது. மேலும் அவர்களுக்கு ஞானம், யோகம் முதலிய பயிற்சிகளையும் கருத்துக்களையும் பெற்று வருவதற்குரிய நிலை அவர்கள் இல்லாதவர்கள். அவர்கள் குடும்ப மட்டிலும் பணிகள் செய்து கொண்டு இறை வழிபாடு மட்டும் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற ஒரு நடைமுறைக்கு மாறாக யோகம், ஞானம் முதலிய சாதனங்களை பெண்களும் பெற்று வாழ வேண்டும். அப்போதுதான் ஒரு சாதகனுக்கு துரிய காலத்தில் அவர்கள் ஒத்திருந்து மேலான நிலையை வழங்க இயலும் என்ற கருத்தை பெருமான் ஒருவர் அளித்திருக்கிறார். இப்படி குடும்பத்திலும் சரி, ஆண்கள் பெண்கள் என்ற பேதமற்று இருவருமே இறை வழிபாட்டில் இறை அருளை பெறுவதற்கு ஜீவகாரண ஒழுக்கத்தை கடைபிடித்து எந்தவித ஆச்சார சங்கற்ப விகற்பங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாது பரிபூரணமான மன தூய்மையை பெற்று அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்து வரக்கூடும் என்ற ஒரு கருத்தை பெருமான் உலகத்துக்கு தந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுவரையில் உலகத்தில் விதி என்று எதை வகுத்து வைத்தார்களோ அந்த விதிக்கு மாறான, அதாவது இதுக்கும் இந்த விதிக்கும் இறை வழிபாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை, இறை அருளை பெறுவதற்கு இந்த விதி தடையல்ல என்று அந்த தடையை அகற்றி எல்லாவற்றுமே விளக்காக்கி தன்னுடைய புதிய விதியை உருவாக்கி தந்தவர்கள் நம்முடைய வள்ளல் பெருமான். இதைத்தான் விதியெல்லாம் விளக்காக்கி கொண்டேன், விளக்கெல்லாம் கொண்டு விதி என வகுத்தேன். இது எதனால நான் செய்தேன் என்றால் மதியெல்லாம் பெற்று உய்கின்றேன். மதி பெற்றதனால் இந்த நிலை வந்தது. உண்மையான அந்த
கடவுளை அடைவதற்குரிய ஆன்ம இயற்கை விளக்கமாகிய அந்த அறிவை, அந்த அருள் அறிவை பெறுவதற்குரிய மதிநிலையை நான் பெற்றதனால் எனக்கு என்னுடைய உண்மை நிலை விளங்கிற்று. அதனால் நான் இந்த நிலைகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று பெருமான் தன்னுடைய பாடல்களிலே அவர்கள் குறிப்பிட்டு நமக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வரும்போது இந்த விதியை கடந்து வாழும் ஒரு வாழ்க்கை முறையை பெருமான் நமக்கு அருளிருக்கிறார்கள் என்பது பிரத்யட்சமாக நம்மால் உணர முடிகிறது. மேலும் இந்த விதி விதி என்று பேசப்படுகிற ஒன்று நடைமுறையில் மிகப்பெரிய ஒரு ஊனத்தை மனிதரிடத்திலே வழங்கி கொண்டிருக்கிறது. என்ன என்று கேட்டால், சாதாரணமாக இந்த விதி ஒன்று யாரால் உண்டாக்கப்பட்டது, யாரால் அது உருவாக்கப்பட்டது என்று சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் நம்முடைய வேதங்கள், ஆகமங்கள், இது போன்ற ஒரு கலைகளிலே இருந்து நம்முடைய பழம்பெரு முனிவர்கள் இவர்களெல்லாம் இந்த மனித இயலின் வாழ்க்கை தத்துவத்தை இந்த ஊழ்வினையின் அடிப்படையிலே தான் இது இயங்குகிறது என்பதை கண்டறிந்து இதை வேதத்தின் அடிப்படையிலே, ஆகமத்தின் அடிப்படையிலே, மற்ற புராண இதிகாச சாத்திரங்களின் அடிப்படையிலே, கலைகளின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட ஒரு நிலை என்பதை பெருமானார் வந்ததற்கு பிறகு, அவர்கள் நமக்கு உண்மை நிலையை விளக்கிய பிறகு இதை நன்கு அறிய முடிகிறது. இதுவரை உலகத்தில் உள்ள கடவுளர்கள், அதாவது தெய்வங்கள் என்று சொல்லும் பொழுது, படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மா, காத்தல் தொழிலை செய்கின்ற விஷ்ணு, அழித்தல் தொழிலை செய்கின்ற உருத்திரன், சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும், இந்த மும்மூர்த்திகளும் மூன்று தத்துவத்தின் கர்த்தாக்களாக இந்த உலகத்தில் காரியமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஆணவம் என்ற மலத்தின் கர்த்தாவாகிய பிரம்மா, அதாவது பிருத்திவி மண் தத்துவத்தினுடைய கர்த்தா, இவர் படைக்கும் தொழிலை செய்விக்கிறார். இதை எதை அடிப்படையாக வைத்து என்றால் வினையை அடிப்படையாக வைத்து, நல்வினை தீவினை என்னும் வினைகளை அடிப்படையாக வைத்து இது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வேதத்துல பிரணவம் என்ற ஓம் என்னும் ஓங்கார பிரணவத்தை அடிப்படையாக வைத்து, அந்த பிரணவத்தின் அடிப்படையிலே மகரமாகிய மலத்தின் தன்மையை அடிப்படையாக வைத்து மனித தேகங்கள் வழங்கப்பட்டு நல்வினை தீவினைகளுக்கு அந்த ஆன்மாவை கட்டுர செய்து பிறவிகளை வழங்கி கொண்டே அவர்கள் ஆன்மலாபம் பெறுகின்ற, அதாவது ஆன்மா விடுதலை பெறுகின்ற, பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகிற வரை அதுக்கு பிறவியை கொடுத்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தொழிலை பிரம்மா செய்விக்கிறார். அவர் மண் தத்துவம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோல விஷ்ணு என்பவர் காக்கும் கடவுள் என்று பேசப்படுகிறார். அப்படி காக்கும் கடவுள் என்பது அவருக்கு நாராயணன் என்ற ஒரு பெயர். இந்த நாராயணன் என்பவன் எதிலிருந்து உற்பத்தியானவன் என்று கேட்டால், நாரம் என்றால் ஜலம், தண்ணீர், அனன் என்றால் உற்பத்தியானவன், நாராயணன் என்று சொன்னால் ஜலத்திலிருந்து உற்பத்தியானவன். இப்போ தண்ணீரிலிருந்து நீர் தத்துவத்தை கொண்டவன். இந்த நீர் தத்துவம் என்று சொல்லும் போது மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவ மலம் என்று சொல்லுகிறோம், அகங்காரம். அப்படி நம்முடைய அந்தகரணங்கள்ல சித்தம் என்ற தண்ணி தத்துவத்திலே இருந்து, நீர் தத்துவத்திலே இருந்து, சித்தம் என்ற நீர் தத்துவத்திலே இருந்து இவன் உண்டாக்கப்பட்டவன் என்று குறிப்பிடப்படுகிறது. அதுபோல உருத்திரன் என்று சொல்லும் போது அழிக்கும் கடவுள். இவர் அக்னி, அதாவது தீ, நெருப்பு, அந்த நெருப்பு தத்துவத்திலே இருந்து உருவாக்கப்பட்டது. அது யாரு என்று சொன்னால், நம்முடைய பிண்டத்தில் புத்தி தத்துவத்தின் அடிப்படையிலே புத்தி தத்துவமாகிய தீ தத்துவத்திலே இருந்து, நெருப்பிலே இருந்து இந்த உருத்திரமூர்த்தி என்பவன் உருவாக்கப்பட்டவன். இவன் அழிக்கும் தன்மை பெற்றவன். இந்த மூன்று செய்யங்களும் மும்மல பந்தத்தில் கட்டுண்டு கிடக்கக்கூடிய ஆன்மாக்களை, இந்த மூன்று மலங்களையும் தன்னகத்தே கொண்டு விளங்குகின்ற இந்த கர்த்தாக்கள் இயக்கி வருகிறார்கள் என்பது வேதத்தினுடைய கூற்று. அகர உகர மகரம் ஆகிய இந்த மூன்று தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த பிறப்பு பயன், நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப
இந்த பிறவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த விதி தத்துவம் இந்த மும்மூர்த்திகளை அடிப்படையாக வைத்து இயங்கி வருகிறது என்பதை இங்கே நன்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமான் நல்வினை தீவினை என்னும் வன் கயிற்றால் இந்த ஜீவர்களை ஆட்டுகின்ற தேவே என்று. அப்போது மும்மூர்த்திகள் அல்ல, மேற்கொண்டு இருமூர்த்திகளாகிய மகேஸ்வரன் சதாசிவம், அதாவது மரப்பு என்ற திரௌபதத்தை செய்கின்ற திரோதை என்ற மலத்திற்கு அதிபதியானவனையும், அனுக்கிரகம் என்று செய்யக்கூடிய ஆகாய தத்துவத்திற்கு, அதாவது ஆகாயத்திற்கு இடமாகிய சதாசிவனையும் உள்ளடக்கிய இந்த ஐம்பெரும் மூர்த்திகள். இந்த ஐம்பெரும் மூர்த்திகளும் 5 தொழில் செய்விக்கக்கூடியவர்கள், இந்த 5 மலம் சம்பந்தப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட 5 தொழில் கர்த்தர்களையே தன்னுடைய சுதந்திரத்தால் அதிட்டித்து காக்கக்கூடியவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்படிப்பட்ட அதிர்பெருஞ்சோதி ஆண்டவரை தலைவராக கொண்டு மற்றவர்களை மலத்தில் கட்டுண்டு கிடக்கக்கூடிய இவர்களை புறம் தள்ளிவிட்டு நம்முடைய அகத்திலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தனித்தலைவன் லட்சியத்தை கொண்டு ஒளிநெறியின் மூலமா நாம் செல்லும் பொழுது இந்த விதி என்ற ஒன்று அங்கே வீழ்ந்து விடுகிறது என்பதை நன்கு உணர வேண்டும். இந்த விதி என்பது எல்லாம் வல்ல தனித்தலைவனை நோக்கி செல்லும் பொழுதுதான் இது சாயுமே தவிர, மற்ற 50 தொழில் கர்த்தர்களில் ஒருவராகிய ஒரு கர்த்தாவை நாம் வழிபடு தலைவராகவோ வழிகாட்டியாகவோ கொண்டு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு நாம் செல்வோமே ஆனால் நிச்சயமா இந்த விதி என்ற ஒன்றை விட்டு தாண்டி வர முடியாது. இந்த நல்வினை தீவினை இவைகளை உண்டாக்குகின்றவர்களே இந்த கர்த்தாக்கள் தான். இவைகளுடைய இயக்கத்தை இவைகளுக்கு உட்பட்ட உப தலைவர்களாக இருக்கக்கூடிய மற்ற கிரகாதிகள், அதாவது கோள்கள், இவைகள் ஒவ்வொன்றுகளும் தேவர்களுடைய அம்சமாக சொல்லப்பட்டுகின்றன. இந்த குரு, சந்திரன், சூரியன், புதன் இப்படிப்பட்ட நவக்கோள்களும் இவைகளுக்கு கட்டுப்பட்டு இவர்களுக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய, இவர்களுடைய நியதியின்படி இயங்கக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தினால் இவர்கள் இந்த மனிதனுடைய இயக்கத்தை, வாழ்க்கை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோள்கள் அனைத்தும் நேரடியாக மனிதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கோள்களுக்கு அதிகாரம் வழங்கி இயக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 50 கர்த்தர்களுமே கோள்களை கடந்து வாழ்ந்தார்களா அல்லது கோளுடைய விதிகளுக்கு தாண்டி இவர்களால் இயங்க முடியுமா என்றால் இவர்கள் வகுத்த சட்டமாக இருந்தாலும், அதாவது